இந்த நபர்களுடைய எனர்ஜி பார்க்க இந்த நபர்கள் ரகசியமாக உங்களை பின்தொடர்ந்துட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த நபர்களுக்கு உங்களை இழக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அப்படின்றதுனால மறைவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு அசைவையுமே இந்த நபர்கள் கவனிச்சுட்டே இருக்காங்க. வெளியில் இந்த நபர்கள் உங்களை கண்டுகொள்ளாத மாதிரி இருக்கலாம், ஆனால் இவங்க உங்களையே தான் சுற்றி இருக்காங்க. பிரபஞ்சம் உங்களையும் அந்த நபரையும் ஒன்றா பிணைச்சு வச்சுருக்காங்க. அப்படின்றதுனாலேயே அந்த பிணைப்பு பந்தத்தெல்லாம் அப்படியே உதறி தள்ளிட்டு இந்த நபர்களால் போக முடியலை. அப்படின்றதுனாலேயே இவங்களுடைய செய்கையெல்லாம் வேறு பக்கம் இருக்குது, வேறு பக்கம் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னாலும் மன ரீதியாக இவங்களுடைய இதயம் உங்களுக்கு அடிமையாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனாலேயோ என்னமோ இந்த நபர்கள் பிரிஞ்சே இருக்கிறாங்க அப்படின்னா கூட பிரபஞ்சத்தின் அந்த நூலிழையால் உங்கள் 2 பேரோட மனதுமே பிணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் 2 பேருமே ஆசீர்வாதப்பட்ட ஒரு சோலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் இந்த விஷயத்த சொல்லும்போது உங்கள் மனசில் வந்த அந்த நபர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. ஏன் இந்த நபர் உங்கள் மைண்டில் ஞாபகம் வந்தார் அப்படின்றதையுமே நீங்கள் தெரிவிங்க. நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இன்னுமே ஆழமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபுல் மனசையும் அப்படியே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.